ஹலோ. இன்னைக்கு நாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, கொஞ்சம் இமோஷனலான ஒரு சிறுகதையை பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு இது வழக்கமான ஒரு சினிமா காதல் கதை மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான, வலிகள் நிறைந்த உண்மைய எப்படி இந்த கதை உடைச்சு காட்டுதுன்னு நாம டீகோட் பண்ண போறோம். ஆரம்பிக்கலாமா? நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு டிப்பிக்கலான சவுத் இந்தியன் காலேஜ் கேண்டீன்ல. இங்க நம்ம மெயின் கேரக்டரை ஃபாலோ பண்ற ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் இருக்கு. அவங்க எப்பவுமே காஃபி சுகர் இல்லாம தான் அப்படிங்கிற ஒரு உறுதியான பழக்கத்தை வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கும் தோணும்ல, ஏன் ஒருத்தர் தன்னோட காஃபிய எந்த இனிப்பும் இல்லாம கம்ப்ளீட்டா கசப்பா குடிக்க விரும்புவாங்க? இந்த ஒரு சின்ன கேள்விதான் மொத்த கதையோட மையப்புள்ளியாவே இருக்கு. தினமும் நடக்கிற இந்த ஒரு வித்தியாசமான பழக்கத்தை ஒரு பையன் நோட் பண்றான். அவனோட பார்வையிலிருந்து தான் இந்த கதைய நாமளும் டிராவல் பண்ண போறோம். முதல்ல இந்த கதையோட அந்த சினிமேட்டிக் செட்டப்பை பத்தி பார்க்கலாம். அதாவது எப்படி ஒரு ரொமான்ஸ இங்க ரொம்ப அழகா உருவாக்குறாங்கன்னு பாப்போம். ஒரு அழகான காலேஜ் கேண்டீன், அப்படியே அந்த வார்மான கோல்டன் லைட்டிங், ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ், பேக்ரவுண்ட்ல ப்ளே ஆகுற ஒரு சாஃப்டான ரொமான்டிக் மியூசிக். இந்த ஸ்கிரிப்ட் ரொம்பவே ஸ்மார்ட்டா நமக்கு பழக்கப்பட்ட ஒரு மீட் கியூட் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுது. இத பார்க்கும்போது நமக்கும் சரி, அந்த பையனுக்கும் சரி, ஓகே, இது ஒரு ஸ்டாண்டர்டான ரொமான்டிக் காமெடி தான்னு நம்ம மைண்டே அது ஃபிக்ஸ் பண்ணிடுது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு பிளாக் காஃபி குடிக்கிறத அந்த பையன் ஏதோ ஒரு வித்தியாசமான மாடர்னான பழக்கம்னு அசியூம் பண்ணிக்கிறான். அதனாலதான், ஏன் இப்படி கசப்பான காஃபி குடிக்கிற, வாழ்க்கையே ஏற்கனவே கசப்பாத்தான் இருக்கு போல அப்படின்னு கிண்டல ரொம்ப இயல்பா அவகிட்ட கேக்குறான். இங்கதான் நாம எல்லாரும் பண்ற ஒரு விஷயத்த இந்த கதை தொடுது. மத்தவங்கள பத்தின எந்த உண்மையும் தெரியாமலேயே அவங்க மேல நம்மளோட சொந்த கற்பனைகளை எப்படி திணிக்கிறோன்னு பார்க்கலாம். அந்த சுகர் பாக்கெட்ஸ் தான் இங்க மேட்டர். கதையோட காலக்கெடுவை கவனிச்சிங்கன்னா, அந்த பையனோட ஈர்ப்பு எப்படி வளருதுன்னு ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. முதல் நாள் அவளை பார்த்து சும்மா சிரிக்கிறதுல ஆரம்பிச்சு, அடுத்தடுத்த நாட்கள்ல அவ வாழ்க்கைய ஸ்வீட் ஆக்குறேன் பேர் வழின்னு எக்ஸ்ட்ராவா சுகர் பாக்கெட்டுகளை எடுத்து வைக்கிறதுன்னு இது போயிட்டே இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவ காலேஜுக்கு வராதது ஒரு பெரிய ட்விஸ்டா மாறுது. அவ என்னதான் அவளை மாத்த ட்ரை பண்ணாலும் அவ ரொம்பவே ஸ்ட்ராங்கா அமைதியா அந்த எக்ஸ்ட்ரா சுகர் பாக்கெட்களை வேணான்னு சொல்லிடுறா. எனக்கு இதுதான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா அவ பதில் சொல்றா. ஏன்னா அவனோட கற்பனை உலகத்துக்கும் அவளோட ரியாலிட்டிக்கும் ரொம்பவே பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறது அவனுக்கு அப்போ புரியல. இப்போ அந்த காலியான நாற்காலி கதையோட டோன் எப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னு பாப்போம். அந்த கோல்டன் ரொமான்டிக் அட்மாஸ்பியர் இப்போ அப்படியே மழையும் தனிமையுமா ஒரு மெலன்கெலிக் டோனுக்கு மாறுது. தினமும் அவளுக்காக காத்துட்டு இருக்கிற அவனோட வழக்கம் உடையுது. அவ உட்கார்ந்திருந்த நாற்காலி காலியா இருக்கிறத பார்க்கும்போது ஒருவித தனிமை அவனை வாட்டுது. அப்பதான் கேண்டீன் மாமா வந்து அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா அப்படிங்கிற செய்திய சொல்றார். இந்த ஷாக் அவனை நிஜ உலகத்தை நோக்கி ஓட வைக்குது. இதுல ஒரு முக்கியமான நேரேட்டிவ் ரிவர்சல் இருக்கு. அதாவது, அந்த கசப்பு ஒரு சாய்ஸ் இல்ல, அது ஒரு கண்டிஷன். அது என்னன்னு பாப்போம். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ள அவன் நுழையும் போது இதுவரைக்கும் அவனும் சரி நாமும் சரி பில்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா ரொமான்டிக் எதிர்பார்ப்புகளும் சுக்குநூறா உடையுது. ஒரு பக்கம் பையனோட கற்பனை பிளாக் காஃபி குடிப்பது ஏதோ அவளோட லைஃப் ஸ்டைல் சாய்ஸ்னு நினைச்சான். ஆனா உண்மையான ரியாலிட்டி என்னன்னா, அது வெளியே தெரியாத ஒரு மெடிக்கல் கண்டிஷன். அந்த இடத்துல அவ ரொம்பவே யதார்த்தமா சொல்ற ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வரி இதுதான். சுகர் வேண்டான்னு சொன்னது ஹேபிட் இல்ல, நான் டயபெட்டிக் பேஷண்ட். இந்த உண்மையை கேட்டதும் அந்த பையன் அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போயிடுறான். அவ சக்கரை வேணான்னு சொன்னது ஒரு பிடிவாதம் இல்ல, அது அவளோட கட்டாயமான தேவை அப்படிங்கறத இப்பதான் அவன் ரியலைஸ் பண்றான். அவசியம்னா என்னன்னு இப்ப புரியுதுங்களா? அவ கையில இருந்த அந்த காஃபி கப் மாதிரி தான் அவளோட வாழ்க்கையும் அவசியத்தால கட்டப்பட்டிருக்கு. எந்த ஒரு விஷயத்த அவன் ஒரு விருப்பம்னோ ஒரு ஆட்டிடியூட்னோ நினைச்சானோ, அது உண்மையில அவ சர்வைவ் ஆகுறதுக்காக அவளே போட்டுக்கிட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான பவுண்டரி. கண்ணீரோட அவ சொல்ற அந்த கடைசி வார்த்தைகளை அவன் கேக்குறான். இனிமே காஃபி குடிக்கும்போது நான் சுகர் போடலன்னு நினைக்காத, அது என் சாய்ஸ் இல்ல, என் கண்டிஷன். இந்த ஒரு ஆழமான வார்த்தை அவன் அவளை பத்தியும் மத்தவங்கள பத்தியும் வச்சிருந்த ஒட்டுமொத்த பர்ஸ்பெக்டிவையும் அப்படியே தலைகீழா மாத்திருது. இப்போ இந்த கதையோட எமோஷனலான இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். அந்த கசப்பான நினைவுகளின் இனிமை, அதோட ஃபைனல் சிம்பாலிசத்தை பார்க்கலாம். இந்த உண்மை அவனோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. கதையோட முடிவு ரொம்பவே ஒரு ஆழமான சிம்பாலிக் ஷாட்டோட அமையுது. அந்த காலியான நாற்காலிக்கு பக்கத்துல சாயங்கால வெயில்ல தனிமையா உட்காந்து அவன் இப்போ எந்த இனிப்பும் இல்லாத அந்த கசப்பான காஃபிய குடிக்கிறான். அவளோட அந்த அமைதியான வலிமையை நினைவு கூறும் விதமா அவன் இதை செய்றான்.
அந்த நாளுக்கு அப்புறம் அவன் காஃபில சக்கரை போடுறதே இல்ல. ஏன்னா இனிமே அந்த காஃபில அவனுக்கு எந்த இனிப்பும் கிடைக்க போறதில்ல. ஆனா அவளோட அந்த மெமரிஸ் மட்டும் அவனுக்கு எப்பவுமே ரொம்ப இனிமையானதாவே மாறிடுச்சு. கசப்பான காஃபியும் இனிமையான நனவுகளுமா அவனோட வாழ்க்கை தொடருது. இப்போ நாம எல்லாரும் நமக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதான். நம்ம சுத்தி இருக்கிறவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடி நாம கவனிக்க தவறிய உண்மைகளும் அவங்களோட போராட்டங்களும் என்னவா இருக்கும்? மத்தவங்க மேல நம்மளோட கற்பனைகளை ஈஸியா திணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட அமைதிக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான காரணங்களை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும் இல்லையா? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.